உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. இப்படி ஒரு வழக்கமான தொடக்கத்துக்குப் பிறகு கதைக்குள் நுழைவோம். அந்த மாலை வேளையில் ரெஸ்டாரண்ட் சுகம் வாழ்வு எப்போதும் போல புகையால் நிறைந்திருந்தது. எனக்கு வயது 27. கடந்த 4 வருடங்களாக இங்கேதான் பணிபுரிகிறேன். பில் எழுதுவது முதல் டேபிள் சுத்தம் வரை எல்லாம் என் கையில் பழகிப்போனது. ஆனால் அன்று மாலை ஏதோ வித்தியாசமாக இருந்தது. காரணம், அன்றுதான் புதிதாகச் சேர்ந்திருந்த அந்தச் சமையல் கலைஞர். அவர் பெயர் சூர்யா. பார்த்தவுடனேயே ஒரு தனி கம்பீரம். உயரமான உடல், அடர்த்தியான புருவங்கள், புன்னகையில் ஒரு கவர்ச்சி. சாதாரணமாக ஓட்டல் மாஸ்டர்கள் என்றால் சோர்வாக இருப்பார்கள். ஆனால் இவரிடம் ஒரு சுறுசுறுப்பு தாண்டவமாடியது. பரோட்டா கல்லை நெருங்கும் விதமே ஒரு ஸ்டைல். மாவை உருட்டும்போது அவரது விரல்கள் ஒரு இசைக்கருவியை வாசிப்பது போலிருந்தது. பரோட்டாவை தட்டும் சத்தம் சாலைக்கு அப்பாலும் கேட்கும். அவர் தட்டும் ஒவ்வொரு தட்டிலும் ஒரு தாளம் இருந்தது. நான், கதாநாயகி பெயர் பிரியா, வழக்கம் போல் பரோட்டா எடுக்கச் சென்றேன். சூர்யா அந்த பரோட்டாவை தட்டி போட்டுவிட்டு கையிலிருந்த மாவை உதறினார். வியர்வை அவர் நெற்றியில் மின்ன முதன்முறையாக என்னை நிமிர்ந்து பார்த்தார். ஏம்மா, புது பரோட்டா, சூடாயிருக்கும், ஜாக்கிரதையா எடுத்துப்போ என்றார் கனிவான குரலில். அவர் பேசிய விதமும் பரோட்டாவை நீட்டிய விதமும் என் உள்ளுக்குள் ஒரு புதிய உணர்வை உருவாக்கியது. 4 வருடமாக இருந்த இந்த ஓட்டல் இன்றுதான் இவ்வளவு அழகாகத் தெரிந்தது. மீளிணைப்பு. அந்த ஒரு பார்வை என் மனதில் ஒரு விதையை போட்டது. அது முளைக்கும் முன்பே அடுத்த நாட்களில் சூர்யா என்னை மீண்டும் எப்படி சந்திக்கப் போகிறார்? நாட்கள் செல்லச் செல்ல சூர்யா அந்த ஓட்டலில் அனைவருக்கும் பிடித்தவரானார். யாரிடமும் கடுமையாக பேச மாட்டார். எப்போதும் ஒரு புன்னகை. சில நேரங்களில் நான் வேலை அழுத்தத்தில் இருந்தால், பிரியா, இன்னைக்கு முகம் வாடிப்போச்சே, பரோட்டாவுக்கு சிரிப்பு மசாலாதானே, கொஞ்சம் சிரி என்று கிண்டல் செய்வார். அவரது அந்த நகைச்சுவையும் எளிமையான பேச்சும் எனக்குள் ஒரு ஈர்ப்பை உருவாக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் மதிய இடைவேளையில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டேன், மாஸ்டர், உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அவர் சிரித்துக்கொண்டே, இன்னும் இல்லம்மா, ஊர்ல அம்மா மட்டும்தான். எனக்கு ஏற்ற பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா யாரும் பிடிக்கல என்றார். அவர் திருமணமாகாதது என்று சொன்ன அந்த நொடி என் மனதில் ஒரு மின்னல் பளிச்சிட்டது. இதுவரை ஒரு சக ஊழியராக பார்த்த எனக்குள் இப்போது அவர் மீது ஒருவித ஆசை துளிர்விட ஆரம்பித்தது. அவர் பரோட்டா வீசும் போதெல்லாம், இது எனக்காகத்தான் செய்கிறாரோ என்று என் மனம் கற்பனை செய்யத் தொடங்கியது. என் விருப்பத்தை அவரிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றும். ஆனால் மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் என்னை தடுத்தது. வேலையில் சங்கடம் வந்துவிடுமோ என்ற அச்சமும் இருந்தது. அவருக்கு நான் தான் பொருந்துவோமோ என்ற ஆசை ஒருபுறம், தோல்வியின் பயம் மறுபுறம். என் மனம் ஊசலாடியது. மீளிணைப்பு. எப்போது அவரிடம் மனதை திறப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த போதே ஒரு நாள் எதிர்பாராத வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு என்னை அவருக்கு இன்னும் நெருக்கமாக்குமா? ஒரு நாள் மதியம் ஓட்டலில் கூட்டம் கொஞ்சம் குறைவு. சூர்யா புரோட்டா கல்லின் முன் நின்று மாவை உருட்டிக் கொண்டிருந்தார். நான் நெருங்கிச் சென்றேன். மாஸ்டர், எனக்கு புரோட்டா பிசையத் தெரியாது, கொஞ்சம் சொல்லித் தருவீங்களா என்று தயக்கத்துடன் கேட்டேன். என் கேள்வியை கேட்டு அவர் நிமிர்ந்து பார்த்தார். முகம் முழுக்க அந்த அழகான புன்னகை. அப்படியா, பிரியாவுக்கு பரோட்டா பிசையத் தெரியாதா? சரி, நான் கண்டிப்பாகச் சொல்லித் தரேன். ஆனா இன்னைக்கு வேலை அதிகம், இன்னொரு நாள் வைத்துக்கொள்வோம் என்றார். அவர் சொல்லித் தருகிறேன் என்று சொன்னதும் என் மனதில் பூரிப்பு பொங்கியது. உண்மையில் பரோட்டா பிசைவதைக் காட்டிலும் அவருடன் அதிக நேரம் செலவிடுவதே என் முக்கிய நோக்கம். இன்னொரு நாள் என்று அவர் சொன்ன அந்த வாக்கியம் என் உள்ளுக்குள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியது. அந்த இன்னொரு நாள் எப்போது வரும்? அவர் என் கையை பிடித்து மாவு உருட்டச் சொல்லிக் கொடுப்பாரா? நினைக்கவே உள்ளுக்குள் ஒரு சிலிர்ப்பு. அவர் வேலையில் மும்மரமாக இருந்தாலும் அவ்வப்போது என்னை திரும்பி பார்த்துச் சிரித்தார். அந்தச் சிரிப்பு என் ஆசையை இன்னும் அதிகமாக்கியது. அந்த பரோட்டா மாஸ்டர் என் மனதையும் மெல்ல மெல்ல பிசைந்து கொண்டிருந்தார். மீளிணைப்பு.
விதி வேறு வழியாக நம்மை இணைக்க முடிவு செய்தது. அடுத்த சில நாட்களில் ஓட்டலுக்கு வெளியே எங்கள் சந்திப்பு நடக்கப் போகிறது. அது எங்கள் உறவின் திருப்பு முனையாக மாறும். அன்று ஓட்டலுக்கு விடுமுறை. நான் வீட்டு வாசலில் நின்று சாலையை பார்த்து கொண்டிருந்தேன். தூரத்தில் சூர்யா நடந்து வருவதைக் கண்டேன். ஓட்டல் சீருடை இல்லாமல் அவர் இன்னும் அழகாகத் தெரிந்தார். மாஸ்டர், இந்த பக்கம் என்று குரல் கொடுத்தேன். அவர் திரும்பி பார்த்து, அட பிரியா, வீட்ல போர் அடிச்சது, கடைக்கு டீ குடிக்கப் போனேன் என்றார். டீயா? அதுக்கு ஏன் கடைக்கு போறீங்க? நானே போட்டு தர்றேன், உள்ளே வாங்க என்றேன் உரிமையுடன். அவர் கொஞ்சம் தயங்கினார். இல்லம்மா, சிரமப்பட வேண்டாம் என்றார். நான் விடாப்பிடியாக அவரை வீட்டுக்குள் இழுத்தேன். எப்போதும் ஓட்டலின் புகையிலும் பரோட்டா கல்லின் சூட்டிலும் அவரை பார்த்த எனக்கு என் வீட்டு வரவேற்பறையில் அவர் அமர்ந்திருப்பது ஒரு புதிய சுகத்தை தந்தது. நீங்க உட்காருங்க, இதோ இஞ்சி டீ போட்டு வரேன் என்று சமையலறைக்குள் ஓடினேன். சமையலறையின் மறைவில் நின்று அவரை ஒருமுறை ரசித்துப் பார்த்தேன். டீ ஊற்றி வந்து கொடுத்தேன். அவர் குடித்தபோது அவரது கழுத்து அசைவு என் கண்களை கவர்ந்தது. அந்தச் சூழலில் தைரியம் வந்தது. மாஸ்டர், இன்னைக்கு உங்களுக்கும் லீவு, எனக்கும் லீவு. அந்த பரோட்டா பாடம் இன்னைக்கே போதிக்கலாமா என்று கேட்டேன். மீளிணைப்பு. அவர் சம்மதித்தார். நாங்கள் சமையலறைக்குச் சென்றோம். அங்குதான் தொடங்கியது அந்த நெருக்கமான பாடம். அடுத்து நடக்கப் போவது எங்கள் இருவரின் வாழ்க்கையையும் மாற்றும். சமையலறைக்குள் நுழைந்தோம். நான் மைதா மாவு பையை எடுத்துக் கொடுத்தேன். வேண்டுமென்றே அவருக்கு மிக அருகில் நின்றேன். மாஸ்டர், கடையில் எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி இங்கே பிசையுங்க என்றேன். அவர் தோளுடன் என் தோள் உரசும் அளவுக்கு நெருங்கி சூர்யாவின் கைகள் சற்று நடுங்கின. ஆயிரக்கணக்கான பரோட்டாக்களை தட்டிய அந்த கைகள் இப்போது என் நெருக்கத்தில் பதட்டமடைந்தன. நான் ஒரு குறும்புச் சிரிப்புடன், என்ன மாஸ்டர், கல்லில் கைப்புலி போல் இருக்கும், இங்கே கை நடுங்குதே, பயமா என்றேன். பேசிக்கொண்டே அவர் கையை மெல்லப் பிடித்தேன். பிறகு சட்டென்று விலகி அவருக்கும் சமையல் மேடைக்கும் இடையே நின்று கொண்டேன். இப்போது எங்களுக்கிடையே இருந்த இடைவெளி வெகுவாக குறைந்தது. அவரது இதயத் துடிப்பு எனக்கு கேட்பது போல் இருந்தது. பிரியா, இது என்று அவர் திணறினார். நான் அவரது கண்களை பார்த்தேன். அந்த கண்களில் ஒரு புதிய உணர்வு மின்னியது. மாஸ்டர், நானும் சேர்ந்து பிசையட்டுமா என்று கேட்டேன். அவர் மறுப்புச் சொல்லவில்லை. இருவரது கைகளும் மாவுத்தட்டில் சேர்ந்தன. விரல்கள் பின்னி பிணைந்தன. என் உடல் சூடு அவர் மீது பட அவருக்குள் ஒரு புதிய உணர்வு பரவியது. மீளிணைப்பு. பிரியா, நாம் இப்படிச் செய்வது சரிதானா என்று அவர் கேட்டார். அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொன்னேன்? அதைத் தொடர்ந்து நடந்த சம்பவம் எங்கள் உறவை இன்னும் ஆழமாக்கியது. நாம் இப்படிச் செய்வது சரிதானா? சூர்யாவின் குரலில் ஒரு நடுக்கம். அவர் மூச்சுக் காற்று என் காதோரம் உரசியது. நான் பின்னால் திரும்பி அவரை பார்த்து ஒரு கள்ளச் சிரிப்புச் சிரித்தேன். என்ன மாஸ்டர், நாம மாவைத்தானே பிசைகிறோம், வேற எதையாவது நினைக்கிறீங்களா என்றேன். அவர் விழிகள் என்னை பார்க்க, இல்லை, இப்படி யார் கையையும் பிடித்து நான் மாவு பிசைந்ததில்லை. உன்னோட இந்த நெருக்கம் எனக்கு புதுசு என்றார். உண்மையை ஒப்புக்கொண்டார். நான் அவர் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டேன். மாஸ்டருக்கே பயமா? பயம் இருந்தால் என்னை பின்னால் இருந்து கட்டிக்கொள்ளுங்க, எனக்கு தப்பில்லை என்று தைரியமாகச் சொன்னேன். அந்த வார்த்தைகள் அவரது கட்டுப்பாட்டை உடைத்தன. அவர் கைகள் மாவை பிசைவதை நிறுத்திவிட்டு என் தோள்களை மெல்ல பற்றின. சமையலறையில் மாவு வாசனைக்கும் மேலாக எங்கள் இதயத் துடிப்புகள் சத்தமிடத் தொடங்கின. அந்த கம்பீரமான கைகள் இப்போது அன்பால் நடுங்கின. நெருக்கத்தில் நாங்கள் ஒருவருக்கொருவர் உணர்வுகளால் பிணைக்கப்பட்டிருந்தோம். திடீரென்று என் முதுகில் ஏதோ குத்துவது போல் உணர்ந்தேன். மாஸ்டர், பின்னாடி என்னமோ பெருசா குத்துது என்று சந்தேகமாக கேட்டேன். மீளிணைப்பு. அவர் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு, அது என் ரூம் சாவி கொத்து என்றார். ஆனால் அந்த சாவி ஏன் இவ்வளவு பெருசாக இருந்தது? அதற்கு பின்னால் ஒரு வேடிக்கையான உண்மை இருந்தது. சாவியா இவ்வளவு பெருசா இருக்குமா என்று நான் சிரித்தேன். சூர்யாவும் சிரித்தார். ஆமாம், அந்த ரூமுக்கு நான் பெரிய பூட்டு போட்டிருக்கேன், அதனால் சாவியும் பெருசு என்றார்.
நான் விடாமல், "அந்தச் சாவி என் பின்னாடி குத்தப் போகுது பாருங்க" என்று கேலி செய்தேன். அவர் என்னை இன்னும் நெருக்கமாக அணைத்துக்கொண்டு, "பயப்படாதே, அந்தச் சாவியை நான் பத்திரமாக கட்டி வைத்திருக்கேன்" என்றார். இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய சிரிப்பும் ஆழமான காதலும் மோதிக்கொண்டன. அந்தச் சிறிய சமையலறையில் மாவு பிசைந்த கைகளோடு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். வெறும் ஈர்ப்பாகத் தொடங்கிய இந்த உறவு இப்போது வாழ்க்கை பயணமாக மாறியிருந்தது. "பிரியா, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓட்டல் முதலாளியிடமும் என் அம்மாவிடமும் பேசட்டுமா?" என்று சூர்யா கேட்டார். நான் மகிழ்ச்சியில் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டேன். பரோட்டா கல்லில் விழும் தட்டுச் சத்தம் இனி எங்கள் திருமண மேளமாக மாறப்போகிறது. நாங்கள் இருவரும் அந்த கணத்தில் ஒருவருக்கொருவர் சம்மதம் தெரிவித்தோம். மீளிணைப்பு. ஆனால் காதல் கதை இங்கு முடிவடையவில்லை. முதலாளியும் அவரது அம்மாவும் என்ன சொன்னார்கள்? மேலும் ஒரு இனிய திருப்பம் காத்திருக்கிறது. மறுநாள் ஓட்டலுக்குச் சென்றதும் சூர்யா முதலாளியிடம் விஷயத்தைச் சொன்னார். முதலாளி சிரித்துக்கொண்டே, "எனக்குத் தெரியும், நாளை முதல் உங்களுக்கு இங்கு வேலை கிடைக்காது. ஏனென்றால் பிரியா இல்லாமல் சூர்யாவினால் ஒரு புரோட்டாவையும் சரியாக தட்ட முடியாது" என்று வாழ்த்தினார். சூர்யாவின் அம்மா என்னை பார்க்க ஊரிலிருந்து வந்தார். என்னைக் கண்டதும், "நான் தேடிக்கொண்டிருந்த மருமகள் இவள்தான்" என்று ஆசீர்வதித்தார். திருமணம் வெகு விமரிசையாக நடந்தது. ஓட்டல் முதலாளியும் சக ஊழியர்களும் எங்கள் ஊராரும் கலந்து கொண்டனர். திருமணத்தன்று சூர்யா என்னிடம் சொன்னார், "பிரியா, உன் கையை முதலில் பிடித்தபோது மாவு மட்டுமல்ல, நம் இருவரின் வாழ்க்கையும் பிசைந்துவிட்டது." நான் சிரித்துக்கொண்டே, "அப்போ இனி பரோட்டா போட நீங்க தான், நான் சட்னி போடுறேன்" என்றேன். இப்போது நாங்கள் ஒரு சிறிய ஓட்டலை தொடங்கியுள்ளோம். அதற்கு பெயர் சூர்யா பிரியா பரோட்டா கடை. அங்கு அவர் பரோட்டா தட்ட நான் சட்னி ஊற்றுவேன். எங்கள் கதை இதோடு முடிகிறது. ஆனால் உங்கள் காதல் இன்னும் தொடங்கவில்லை என்றால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். அடுத்த காதல் கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. முடிவு. காதல் எங்கும் தொடங்கலாம். புரோட்டா கல்லிலும், சமையலறையிலும், ஒரு கப் டீயிலும். வாழ்க்கையை பிசைந்து அன்பை தட்டி போட தயாராக இருங்கள்.